Hi friends, welcome to Yummy Recipes in Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கிறிஸ்பியான ஃபனல் கேக் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்க போறோம். இது வந்துட்டு யுஎஸ்ல ரொம்ப ஃபேமஸ். அது வந்துட்டு வெறும் ஃபேர்ல மட்டும் தான் வந்துட்டு இது விற்பாங்க. அதனால அங்க எப்ப ஃபேருக்கு போனாலுமே வந்துட்டு இது மிஸ் பண்ணாம சாப்பிடுவோம். ஏன்னா இது அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை போய் யாராவது புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்ல பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் புதுசா அப்லோட் பண்ற வீடியோஸ்ல உங்களால உடனே பார்க்க முடியும். வாங்க எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு பால் ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இப்போ இது எல்லாமே வந்துட்டு ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ 1 கப் மைதா எடுத்திருக்கேன். 1 கப்பு மைதாவுக்கு 1 கப்பு பால் எடுக்கணும். 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பாதி பால் தான் ஊற்றினேன். மீதி பாதி பால் வந்துட்டு இப்போ ஊற்றிக்கலாம். நான் இது சின்ன பவுல் எடுத்திருக்கேன். அதனால் இதில் வந்துட்டு 1.5 கப்பு பால் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப்பு பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சினா பால் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெயை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு ஃபனல் எடுத்துக்கிட்டு அதில் மாவு ஊற்றிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நான் அடியில் மூடி வச்சுருக்கேன். கையை வச்சுட்டு மூடி வச்சுட்டு தான் மாவு ஊற்றணும். ஊற்றிட்டு நம்ம மாவு ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கையை எடுக்கணும். இப்போ நான் கை எடுத்துடுறேன். இங்கே பாருங்கள், இப்படி சுற்றி சுற்றி ஊற்றணும். இந்த மாதிரி நல்லா நம்ம முறுக்கெல்லாம் புழிவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா சுற்றி சுற்றி நம்ம விடணும். இங்கே பாருங்கள், நல்லா உப்பிட்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் 2 நிமிஷம் வேகணும், இன்னொரு பக்கம் 2 நிமிஷம் வேகணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போடலாம். இப்போ இந்த பக்கமும் 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு சும்மா ஒரு 10 செகண்ட் விட்டுட்டு மறுபடியும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா நம்ம சுற்றி சுற்றி விட்டால் போதும். கேப் இல்லாமல் நல்லா ஃபில் பண்ணி விட்டுணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அது மேலே நான் சர்க்கரை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். தூவி விடலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை பவுட்ரு வந்துட்டு நம்ம இதில் தூவி விட்டால் போதும். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் இதில் நல்லா தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்மளோட கிறிஸ்பியான ஃபனல் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.